ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். ரோமர் 8 1 முதல் 17 வசனங்கள். தியான வசனம், முதலாம் வசனம், ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களிலே மிக சிறந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதியை, இந்த அதிகாரத்தை குறிப்பாக நாம் மனப்பாடம் செய்வோம் என்றால் மிக நன்றாக இருக்கும். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்து பரிசுத்த பவுலடிகளார் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது பரிசுத்த ஆவியின் கிரியைகளில் ஒன்றான நடத்துதலை குறித்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஏராளம் உண்டு. அவைகளில் முதன்மையான ஒன்றாக நடத்துதலை குறித்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை வாக்கு செய்கின்ற பொழுது பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வாக்களிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளை, அதாவது ஒரு விசுவாசி, அவன் கூறுகிற அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிறான். இதைத்தான் பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, என்னை முற்றுமாய் அர்ப்பணித்து விட்டேன். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நான், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன் நான். இனி என்னுடைய சுயசித்தம் அல்ல, சுகபோகமான ஒரு வாழ்வு அல்ல, அதிகாரமுடைய ஒரு வாழ்வு அல்ல, என் ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட ஒரு வாழ்வு, என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு இசைந்த ஒரு வாழ்வு என்று தன்னையும் தன் சரீரத்தையும் தனது சித்தத்தையும் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தத்துவம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். இனி அவன் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இவனுக்கு சுயசித்தமே கிடையாது. ஆதலால் தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு அவர் சித்தத்தை அறிய காத்திருக்கிறான் தமஸ்கு சாலையில். அப்படி காத்திருப்பவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பிலிப்புவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்திரத்திற்கு போகும்படியாய் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 16:7 பரிசுத்த பவுல் பித்தினியா நாட்டிற்கு போகும்படியாக யோசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் 16:7 நாம் பார்க்கிறோம், பித்தினியா நாட்டிற்கு போகாதபடி நடத்துகிறார். பரிசுத்த பவுலை பிரயாணம் செய்யும்படி நடத்தினவரும் பேசும்படி நடத்தினவரும் அவரே தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், சகல காரியங்களிலும் நடத்துகிறார். போகிற வழியை தெரிவிப்பார், செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுவார், பேச வேண்டிய வார்த்தைகளை தருவார். நிமிடந்தோறும் இடைவிடாது நம்மிலே வசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். நீ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறாயா? இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஆவியினாலே நீ நடத்தப்படுகிறாயா? பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தும்படி உன்னை முழுமையுமாய் அவருடைய பாதத்திலே சரணடைந்து நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதனால் கிடைக்கின்ற பலன் அல்லது நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிரசங்க வாக்கியம் சொல்லுகிறது, ஆவியின்படியே நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற பொழுது தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியானவரின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை. அவர் நடத்தும்போது அவர் நடத்துதல் தவறாக ஒருபொழுதும் இருந்ததே இல்லை. அவர் இஷ்டப்படி நடந்தால் தவறு செய்ய மாட்டோமே, பின்னே எப்படி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனா?
அவர் முன் செல்ல நான் பின் செல்கிறவனாக இருக்கிறேனா? அப்படி செல்லுகின்ற பொழுது எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையே. அவர் ஊசியாக, அந்த ஊசியிலே கொறுக்கப்பட்ட, இல்லையென்றால் அந்த ஊசியிலே இணைக்கப்பட்ட ஒரு நூலாக நீங்களும் நானும் காணப்படுகின்ற பொழுது, அவர் எங்கெங்கு செல்லுகிறாரோ, அவர் எவ்வழியில் செல்லுகிறாரோ, எந்த பாதையில் செல்லுகிறாரோ, அவர் எந்த யோசனையில் செல்லுகிறாரோ, அவைகளிலே நான் நடக்கின்ற பொழுது நான் தவறி விடுவதில்லையே. என் ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆக்கினை தீர்ப்பில்லாமல் நீ நான் காணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அவர் நடத்தும்படியாக அவருடைய சித்தத்திற்கு நம்மை கையெடுத்து கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, இதை நான் செய்கிறேன், அதை நீர் செய்யும் என்பதல்ல, முழுமையுமாய் என்னுடைய வாழ்வின் எல்லா அறைகளில் உள்ள அத்தனை சாவிகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எனக்கென்று இனி ஒன்று வேண்டாம், எனக்கு சுய சித்தமில்லை, இனி உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவதாக, ஆவியினால் நடத்தப்படுவதனால் கிடைக்கிற நன்மை என்ன என்று பார்ப்போம் என்றால், அவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவனாய் இருக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். 5ஆம் வசனம், ரோமர் 8:5 பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களின் நினைவு, சிந்தனை எல்லாம் ஆவிக்குரியவைகளாகவே காணப்படும். அவர்கள் உள்ளம் பரம தேசத்தையே நோக்கி இருக்கிறது. மண்ணானவைகளை வெறுத்து விண்ணுக்குரியவைகளை நாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை இழுக்கும் சக்தி பரலோக நாட்டமாக இருக்கிறது. பரலோகம் அவர்களுடைய பொக்கிஷமாக, அதை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பரலோகத்தை நாடுகிறவர்களாக அவர்களுடைய ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலேயும் அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள அற்ப காரியங்களை தேடுவதில்லை. அவர்களின் நாட்டம், அவருடைய தேட்டம் எல்லாம் மேலுலகத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதனாலே கிடைக்கின்ற நன்மை அல்லது பலன் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14 இதைத்தான் சொல்லுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய உரிமை! இதைவிட மேலான சிலாக்கியம் வேறு ஒன்றும் இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக உன்னை மாற்றும்படியாய் ஆண்டவர் வந்தார். அந்த ஆண்டவர் உன்னை கழுவினார், சுத்திகரித்தார் என்று பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரினாலே நீ நடத்தப்பட வேண்டும், நீ அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா? ஆம், இதைவிட சிலாக்கிய வேறு ஒன்று உண்டா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகின்றன, ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்குரிய நிபந்தனைகளை பார்ப்போம் என்றால், முதலாவதாக பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் எப்படி அவரால் நடத்தப்படக்கூடும்? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஒரே வழி மனம் திரும்புதல். அப்போஸ்தலர் 2:38 நாம் அதைத்தானே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புதல் மிக அவசியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் மனம் திரும்பினவனாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? விட்டு வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கக்கூடாது. விட்டு வந்த பாவ காரியங்களை மறுபடியும் எடுத்து செல்கின்ற ஒரு நாயைப் போல, தான் கக்கினதை விழுங்குவதற்காக ஓடுகிறதைப் போல நாம் போகக்கூடாது. எதை விட்டு வந்தோமோ அந்த பாதையில் அல்ல, அதற்கு எதிர்மறையான பாதையில், என் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில், என் ஆண்டவருக்கு சித்தமான செயல்களை செய்வதற்காக நான் நடத்தப்படும்படியாய் அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், மனம் திரும்பின அனுபவம் உண்டா? கிறிஸ்தவனாய் ஆலயத்திற்கு செல்வது மனம் திரும்புதலின் அடையாளம் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றது மனம் திரும்புதலின் அடையாளம் அல்ல. நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தவனாக என் ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவனாக நான் இருக்கிறேனா? அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வினாடியும் அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் சத்தம் என்னுடைய செவிகளில் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும்.
இன்று என் செவிகளில், என் காதுகளில் தொனிக்கிற சத்தம் என்ன? என் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. நம்முடைய ஆதி தாய் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டுவிட்டு அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுத்தபடியினாலே விழுந்து போனாலே. அந்நிய சத்தம் வேண்டாம். இந்த உலகத்தின் இரைச்சல்கள் வேண்டாம். இந்த உலகத்தினுடைய நெருக்கங்களின் சத்தங்கள் வேண்டாம். உன் தேவனுடைய இனிய சத்தம், என் ஆண்டவருடைய இனிய சத்தம் எப்பொழுதும் என் காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்கட்டும். அவருடைய சத்தம் மந்தமாகி விடுவதற்கு நீ இடம் கொடுத்து விடாதே. அவரோடு நெருங்கி ஜீவித்திடு. அவருக்கு உனக்கும் இடையில் எந்த தடையும் பாவமும் வந்து தடை செய்யாதபடி பார்த்துக்கொள். நிமிஷந்தோறும் உன்னிடமிருந்து தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதும் கீழே இறங்குகிறதுமாக இருக்கட்டும். அந்த அனுபவம், உன்னத அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு அவருடைய பலன் பெற்று காரியங்களை செய். நிறைவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சில சமயங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம், ஏன் ஒருவேளை நம் ஞானத்திற்கே முரண்பாடாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் என்றால் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படி. மேலும் மேலும் நடத்தப்படுவாய். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஐயையா, நான் ஒரு மாபாவி, என்னை ஆண்டு நடத்துவீர் தேவாவி என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கும், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரினுடைய நடத்தப்படுதலின் பலனை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.